வாங்க போலாம். சரிங்க மேடம். சூர்யா, சூர்யா. துர்கா, துர்கா, சூர்யா, சூர்யா. அழாத. ஒண்ணுமில்ல. சூர்யா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் நிலைமை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அம்மா, உனக்கு தெய்வமாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல சூர்யா. ஆனா கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி, ஏன் நீ என்ன தப்பிச்சு போக சொல்லி சிக்னல் கொடுத்த? நான் தப்பிச்சு வந்ததுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மேடம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். என்ன என்ன துர்கா சொல்றாரு? அதை விடுங்க சூர்யா. நான் எதுக்கு உங்களை தப்பிச்சு போக சொன்னேன்னா, காலையிலேயே நீங்க அரெஸ்ட் ஆகியிருந்தா உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு பயந்துதான் நான் உங்களை தப்பிச்சு போக சொன்னேன். நீங்க கோர்ட்ல ஆஜரானீங்கன்னா ஜட்ஜ் உங்களை ரிமாண்ட் பண்ணுவாரு. போலீஸும் உங்களை அடிக்க மாட்டாங்க. அதனால்தான் நான் வக்கீலோட வந்திருக்கேன். வாங்க சூர்யா, நம்ம செங்கல்பட்டு கோர்ட்ல போய் ஆஜராயிடலாம். 1 வீக்ல உங்களை ஜாமீன்ல எடுத்துறேன் சார். ஆஹா, இல்ல துர்கா, நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். நீ சொன்னதால மட்டும் நான் வீட்ல இருந்து தப்பிச்சு வரல. நீ சொல்லாம இருந்திருந்தாலுமே நான் தப்பிச்சு தான் வந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? தெய்வமாவை கண்டுபிடிக்காம நான் அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டேன். தெய்வமாவை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் என்ன தூக்குல போட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஐயோ சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தேவி மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அதோட உங்களை இந்த கேஸ்ல இருந்து என்னால கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியும் சூர்யா. என்ன நம்புங்க ப்ளீஸ். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு துர்கா. ஆனா நீ சொல்ற மாதிரி இப்போதைக்கு நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாத. வக்கீல் சார், நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன் மேடம்.